ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமி, உனக்கு ஒரு எச்சரிக்கை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். அந்த நபர் மீது மட்டும் அன்பு வைக்காதே. யார் என்று சொல்கின்றேன், முழுமையாக கேள். உனக்கு இருக்கும் நல்ல குணத்தையும் நல்ல எண்ணத்தையும் பார்த்து நானே பல சமயங்களில் வியந்துள்ளேன். நீ அனைவரின் மீதும் பாரபட்சம் ஏதும் இன்றி அனைவரிடத்திலும் சமமாக பழகுகின்றாய். சமமாக அனைவரின் மீதும் அன்பு காட்டுகின்றாய். அன்பு செலுத்துவது ஒரு நாளும் தவறாகாது. ஆனால் அனைவரின் மீதும் நீ கண்மூடித்தனமான அன்பு கொள்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரோ உன் மீது அன்பாக இருப்பது போல நடிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பிலும் அக்கறையிலும் ஒரு துளி கூட உண்மை இல்லை. அவரது சுயநலமே மேலோங்கியுள்ளது. அவற்றையெல்லாம் எண்ணி நீ ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கின்றேன். இவர்களை நீ பழிவாங்கவும் நினைக்க வேண்டாம். அவரவர்களுக்கான தண்டனை காலம் நிச்சயமாக தந்துவிடும். உன்னுடைய அன்பை பெற்று உன்னை ஏமாற்றுபவர்களை நீ மன்னித்து விட்டுவிடு. ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யாதே. மீண்டும் அவர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டாம். அவர்களிடமிருந்து விலகி சற்று தூரமாகவே இரு. நான் அவர்களின் மீது உண்மையான அன்பு செலுத்த வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணமும் இதுதான். அவர்களிடத்தில் உண்மை ஒரு துளியும் இல்லை. மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதே. அதுவே உனக்கு இப்பொழுதெல்லாம் வழக்கமாகிவிட்டது. பின்பு அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும். கவலைப்படாதே தங்கமி. எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை என்றால் என்னிடத்தில் கூறு. நான் உனக்காக எப்பொழுதும் இருப்பேன். உன்னை இழந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகின்றார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகின்றேன். உனது நம்பிக்கை, உனது நற்செயல் உன்னுள் ஒருபொழுதும் குறையக்கூடாது. உன்னிடமிருந்து நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும். உன்னை வாழ வைக்கும் உன் நல்ல குணமே. உனக்கான மன அமைதியை, நிம்மதியை உன் அப்பா நான் தருகின்றேன். நீ கவலைப்படாமல் இரு. நான் சொல்லும் அந்த நபர்கள் மீது மட்டும் அன்பு செலுத்தாமல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். அன்பு என்பது அனைவரிடத்திலும் அள்ளி கொடுப்பதல்ல, அளவோடு கொடுப்பதுதான். அதீதமானால் அமிர்தமும் விஷமாகும் பொழுது அன்பு மட்டும் எப்படி பரிசுத்தமாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால்தான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும். அதேபோல்தான் நீயும் இருக்க வேண்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.